சத்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து மீண்டும் ஐயனுடைய அற்புதமான ஒரு உண்மை சம்பவத்துல இன்னைக்கு கூப்பிட்ட அந்த அம்மா சொல்லி என்னோட போடணையா, இது நடந்த உண்மை. இந்த 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள உங்ககிட்ட பேசி நான் வந்து அந்த கணக்கம்பட்டி மண்ணை மிதிச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் சொல்வது, தயவு செஞ்சு இனிமேல் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த தம்பை லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு மேலும் சத்குருவினுடைய அற்புதங்களை அதிசயங்களை சொல்வதற்கு எனக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் என்று சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மிக அற்புதமான ஒரு வீடியோ. நடந்தவைகளாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பொறுத்தளவு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜாவது எனக்கு வேணும். அவங்க கூட பேசணும், ஐயா இதுதான் நடந்ததுன்னு சொல்லணும். ஒருத்தவங்க போட்டோ கொடுக்க விரும்ப மாட்டாங்க, பரவாயில்ல, அவங்க வாய்ஸ் மெசேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, தனக்கு நடந்தது என்னன்னு. இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நான் சொல்றேன், உங்களுக்கு நடந்த அதிசயங்களை அற்புதங்களை ஐயனுடைய அந்த கருணையை தயவு செஞ்சு மக்களுக்கோட பகிர்ந்துக்குங்க. நீங்களாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு மட்டும் என்ன நடந்துருச்சு நான் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தப்பா சொல்றோம், தவறான விஷயங்களை சொன்னால்தான் பயப்படணும். நம்ம ஐயனுடைய அற்புதங்களை சொல்றோம், எதுக்கு பயப்படணும்? சரிங்களா? ஐயனோட நடந்தது, நம்மளோட நடந்தது, இந்த விஷயங்களை சொல்றோம். தயவு செஞ்சு வாங்க, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு நடந்த விஷயங்களை என்னோடு பகிர்ந்துங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக அது பிரசுரிக்கப்படும், கண்டிப்பாக அது மக்களை போய் சேரும். சரிங்களா? மக்களுக்கு சேரும் போது ஐயனுடைய கருணை எல்லாருக்கும் போகும். நிச்சயமா ஒன்று சொல்றேன் கேளுங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டும் பொழுது உங்கள் வழி தன்னால் பிறக்கும் என்பதை மறந்துடாதீங்க. சரிங்களா? சத்குருவை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்க கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு. அப்பன் ஞான வள்ளல் பரம்பொருள். சரிங்களா? பரபிரம்மம் அவர் தான். எல்லாம் சத்தியம், நியாயம், தர்மம் எல்லாம் அவர் தான். ஒரு மனிதனாக பிறந்து தன்னுடைய உடலை ஆன்மாவை விட்டு பிரிந்த ஆன்மா போய் ஐயனுடைய உடலில் மிகப்பெரிய ஞானிகளோட, பாம்பாட்டி சித்தராகட்டும், போவர்களாகட்டும், முருகனுடைய அருளோட அந்த உடல் மறுபடியும் ஒரு ஞானியாக மாறி, சித்தனாக மாறி, மக்களுக்கு எல்லோருக்கும் அந்த கணக்கம்பட்டியில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தவர் தான் நம்ம ஐயா ஞான வள்ளல் சத்குரு. சரிங்களா? அவருடைய பேரை கூட நம்ம நல்லா பழனிசாமி ஐயான்னு சொல்றதுக்கே மனசு அப்படிதான் இருக்கு. ஏன்னா நம்ம சத்குரு, அவர் எல்லாருக்கும் மேல அவர் சித்தர், மகா சித்தர், இந்த கலியுகத்தினுடைய மகா சித்தர். இனி ஒரு 35 வருஷத்துக்கு ஐயனுடைய ஆட்சிகள் நிச்சயமா இருக்கும். ஐயனுடைய மண்ணுக்கு நீங்க மிதிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், கர்மாக்கள் தீரும். நான் தயவு நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணட்டுமேங்க, நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அங்க போனா என்ன நடக்கும், ஏது நடக்கும், நடந்தவர்களுக்கு நடக்கும். சன்னியாசிகள் அசியம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. சன்னியாசிகள் அங்க வந்து பார்த்துட்டு எனக்கு சாப்பாடு 2வது தடவை, முதல் தடவை நிறைய கேட்டேன் கொடுக்கல, சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. அசிங்கமா இருக்கு எனக்கு. சன்னியாசிகள் என்ன ஜீவசமாதியை பத்தி அங்க குறை சொல்றதுக்கா வர்றீங்க? ஐயோ, தயவு செஞ்சு சாமியில உங்கள் அனைவருக்கும் இருகாயிரம் கூப்பி நான் வேண்டிக்கிற விஷயம், அது மிகப்பெரிய அந்த இடம், 1 லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுற இடம். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா அந்த உணவை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பாருங்க, என்ன சொல்றது. நான் ஒவ்வொரு இடம் போகும்போது அந்த உணவை சாப்பிட்ருக்கேன். ஸ்பெஷலா இல்லை, நார்மல் நாள்ல விட அழகான உணவு அந்த அன்னதானம். அதை சாப்பிட்டுட்டு வாங்க. அதை விட்டுட்டு சேனல்ல உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை, கணக்குப்பட்டி ஜீவ சமாதியில எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை, எனக்கு அந்த உணவு கிடைக்கல, அப்பளம் கிடைக்கல, எங்க அசிங்கமா இல்லையா? அதெல்லாம் ஒரு சாதுக்கள் பேச்சுற பேச்சாது. இன்னைக்கு பாருங்க, இந்த வீடியோல பாருங்க, ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்து ஒரு தமிழர் அங்க போய் இது பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல இருந்து பிரேமலதா. சரிங்களா? வீட்டுக்காரர் பேர் பாபு. 2 பசங்க, பெரிய பசங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பையன் இருக்கான். 2 பசங்களுக்கு நல்லது நடக்கணும், என் பையன் பிள்ளைகள் யாரும் என்னோட சரியா பேசுறதுலன்னு வருத்தப்பட்டாங்க. தன் கணவர் 35 வருஷமா குடிச்சிட்டு தான் வராரு. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு தான் வராரு, வேலைக்கு வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு, நைட்ல வரும்போது குடி 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 குடி. நான் ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு உட்காந்துருக்கேன், என்னையா பண்ண முடியும்? கதர்னாங்க என்கிட்ட. சரிங்களா? நான் ஐயனுடைய பெருமைகளை, ஐயனுடைய சக்திகளை சொல்லி தயவு செஞ்சு அந்த கணக்கம்பட்டி மண்ணை வந்து மிதிங்க. சரிங்களா? எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னேன். 35 வருஷமா 35 வருடங்களாக குடிச்சு வீட்டுல ஒரு பெண்ணினுடைய மனநலம் எப்படி இருக்கும், அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நான் சொல்வது அத்தனையும் உண்மை. சரிங்களா? மற்றதெல்லாம் சும்மா யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்ற விஷயங்கள் அல்ல. ஒரு பெண்ணின் வீட்டில் கணவன் சரியாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சத்குரு அந்த குடும்பத்துல போய் அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. அந்த சந்தோஷத்தை
மண்ணை மிதிச்சு வந்து வச்ச கோரிக்கையை ஏற்று அவரை சரி செய்திருக்கிறார். அந்த மனிதன் இப்போ வந்துட்டு போன ஒரு மாசம் தண்ணி அடிக்க பால் ஜென்டில் அப்படி சிங்க மாதிரி வீட்டுக்கு வராரு. அந்த மாதிரி சொல்லி பதிவு பண்றாங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அதையும் பதிவு பண்ண காத்திருக்கிறேன். வேண்டது நம்ம மக்களுக்காக நான் வேண்டிட்டு தான் இருக்கேன், எந்த குறையும் கிடையாது. இப்ப நீங்க அங்க கணக்கம்பட்டி போய் எவ்வளவு நாள் ஆச்சுங்கம்மா? கணக்கன்பட்டி போயிட்டு வந்து இப்போ ஒரு 10 நாள் ஆச்சுங்க ஐயா. ஆயிடுச்சு. இது அமாவாசைக்கு போயிட்டு வந்தாங்க. ரொம்ப 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 சந்தோஷம் ஐயா. போயிட்டு வந்தேன், ஒரு பௌர்ணமிக்கு போனேன், ஒரு அமாவாசைக்கு போனேன். அழகு அழகு அழகு. எவ்வளவு திருச்சியில ஐயந்தூர் கோயில், நாங்க திருச்சியில ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஆமா ஆமா, திருச்சியில ஒருத்தர் கோயில் வச்சிருந்தா, அங்கேயும் போய் பார்த்து ஒரு நைட் தங்கிட்டு வந்தோம். சந்தோஷம். ஐயா சாராயம் குடிச்சிட்டு இருந்தாருல, வீட்டுல வருத்தப்பட்டு நீங்க ரொம்ப சங்கடப்பட்டு குடிச்சிட்டு இருந்தாரு. 35 வருஷங்க. அடே அப்பா, 35 வருஷங்கள். 35 வருஷங்கள் குடிச்சிட்டு இன்னைக்கு ஐயனை போய் பார்த்துட்டு வந்த வேலைக்கு போயிட்டு வந்தாக்கா ஃபுல் ட்ரிங்க்ஸ் ஒருத்தா வீட்டுக்கு வருவாரு. சரி, இப்ப இந்த போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் இல்ல, எல்லாமே வேணும். இப்ப இல்லங்க, நல்லா இருக்காரு. சந்தோஷம் சந்தோஷம். ஐயனுடைய பெருமைகள் நான் ஒவ்வொன்று உண்மை சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பதிவிலும் நான் போட்டுக்கிட்டே வருவேன். நான் செய்யறதெல்லாம் அதுதான். நான் செய்யறது ஐயனுடைய சத்குருவனுடைய புகழை, அவருடைய கருணையை எல்லாரும் கொண்டு போக செய்யணும். ஆனா ஒரு கர்வம் இருக்குங்க, எனக்கு கர்வம் தான். என் அப்பா மீது எனக்கு வைச்ச நம்பிக்கை வீண் போகவே இல்லை. ஐயனுக்காக ஐயன்கிட்ட நான் பேசின விஷயங்கள் எல்லாமே இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நடக்காம இருக்காங்க எத்தனை பேரை நான் சொல்றேன்னு சொல்றாங்க. ஒரு சாது சொல்றாரு, எனக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. சரிங்களா, அவர் மிகப்பெரிய சித்தனையா, அவர் எல்லோருக்கும் நல்லது செய்யத்தான் வந்திருக்கார். சரிங்களா, அங்க வந்து கேட்கிறாரு சொற்பொழிவு எதற்கு, அங்க குதிக்கிறாங்க செய்யறாங்க. ஒரு சாது கேட்கிறாருங்க, ஒருத்தர் நல்ல ஜடாமுடியை வச்சுட்டு உட்கார்ந்து வீடியோல பேசிட்டு இருக்காரு. சிவன் என்பவன் யார்? சிவனுடைய தத்துவம் என்ன? சிவன் என்பவன் ஆட்டக்காரன், ஆடல் அரசன். சரிங்களா, நடராஜன். ஆடலும் பாடலும் கூத்தும் கும்பாலமும் கூட்டு வாத்தியங்களுமே சங்கொலியுமே அவனுக்கு சிறந்தது, அவனுக்கு ஏற்றது. ஏனையா சாதுக்கள் மறந்து விட்டீர்கள். தயவு செஞ்சு போராமையில் அந்த புலங்காயுதம் அடையாதீர்கள். ஜீவசமாதி என்பது மிகப்பெரிய அற்புதமான இடம். மக்கள் வரட்டும், கஷ்டங்கள் ஐயன்கிட்ட சொல்லட்டும், ஐயன் பார்த்துக்கிட்டும்யா. நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரிங்களா, அது சரியில்லை, சோறு சரியில்லை, அது சரியில்லை, சோத்த திங்க வாங்க போறோம். இங்க கிடைக்கும் அன்னதானம் ஐயனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா. சோற போடணும் சாமினார் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, 24 மணி நேரமும் உணவு அங்க கிடைக்குது. போறவங்க இதுவரை பட்னி யாராவது வந்திருக்காங்களா? கணக்கம்பட்டி போனவங்க. தயவு செஞ்சு சொல்றேன் சாதுக்களை, கேலி கிண்டல்கள் வேண்டாம், போராமை வேண்டாம், புறங்கூறுதல் வேண்டாம். சிவன் எப்படி என்றால், சிவனை உடன் நீங்கள், சிவனை பற்றி பேசும் நீங்கள், ஆடலும் பாடலும் குசியும் அந்த கூத்தெல்லாம், கூத்தாடி என்ன பேரு சிவனுக்கு? மதுரையில் அவருக்கு பேர் என்ன? கூத்தாடி. சரிங்களா, அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிவனுடைய அம்சமாக சித்தனாக இன்னைக்கு காட்சியளிப்பவர் நம்ம சத்குரு ஞானவள்ளல் பழனிசாமியை கணக்கம்பட்டியார், கணக்கன்பதியார். அவருடைய அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நடந்துகிட்டே இருக்கு. நீங்க நிச்சயமா பாப்பீங்க. அடுத்து வரும் வீடியோவிலையும் தொடர்ந்து ஐயனுடைய அதிசயங்களை உங்களுக்கு வெளியிட்டுக் கொண்டே இருப்பேன். யார் தடுத்தால் என்ன நில்லேன், யார் சொன்னால் என்ன, அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். நான் என்னுடைய வழி, என்னுடைய சிந்தனை அனைத்தும் என் அப்பன் சத்குருவின் புகழை பாடியே தீருவேன். என் உயிர் உள்ளவரை, என் உயிர் பிரியும் போது கூட என் சத்குரு அப்பாவுடைய புகழை பாடிதான் போல். அவர் புகழ் அப்படி பார்க்கும் மக்களுக்கு போய் நல்லது சேரட்டுமே. நல்ல விஷயமா பேசுங்களேன், நல்ல பாசிட்டிவா பேசுங்களேன். மனோ தத்துவ ரீதியாக சொல்கிறேன். நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறை எண்ணங்களை கொண்டு போய் மக்களுக்கு சொல்லுங்க. கஷ்டத்தில் அழுகிறவனுக்கு என்னையா சொல்லுவீங்க? அங்க ஒண்ணுமில்ல, அப்படி சொல்லாதீர்கள். நீ போ, நம்பி போ, உன்னுடைய கஷ்டம் மாறும், உன் துன்பம் மாறும், உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்துவார் சத்குரு கணக்கம்பட்டியார் என்று சொல்லி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்பேன். நன்றி. அதுவரை உங்கள் தேனி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.